ராசாத்தி, ஏம்மா ராசாத்தி, என்னம்மா பண்ற? டைம் ஆச்சுமா. ச்சே, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணும்? இப்போ ப்ரேயர் பண்ணும். இப்போ போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. ச்சே, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கா? காலை நேரம் என்ப ஜபத்யானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். ஏய், என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏய் எந்திரிமா. மா, ஏய் எந்திரி. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா? பைபிள் காலேஜ் போனா வார்டன் தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை. ஒரு வார்டன் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு வார்டன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், போய் சாப்பாடு எடுத்து வைங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா ஒரு வேளை சாப்பிட்டு ஜெபம் பண்ணுவா போல. சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னியே, பைபிள் படிக்க போறியாமா? அதெல்லாம் காலேஜ்லயே படிச்சாச்சு. அப்போ ஜெபம் பண்ண போறியா? அதுவும் அங்கேயே பண்ணிட்டேம்மா. அப்போ என்னதாம்மா பண்ண போற? மா, 3 வருஷமா ஒரு படம் கூட பார்க்காம எப்படி இருந்துச்சு தெரியுமா? பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல புது பாட்டா போடுவான், அத கேட்கவும் முடியாம வெளியில பாடவும் முடியாம நான் வட்ட பாடிருக்கே. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வச்சு என்னம்மா ஜெபம் பண்ண போறியா? அத்தனையும் பார்க்க போறேன். இருந்தவரும் இருக்கட்டும். வாங்க 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 வாங்க, சொல்லுங்களா. வர முடியாது. இன்றைய முக்கிய செய்திகள் ரொம்ப முக்கியம். ச்சே, ஒரு படமும் நல்லா இல்லை, எல்லாம் விளம்பரமா வருது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான. அச்சோ, கரண்ட் போச்சே. சரி, ஜோமனும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டிவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரண்ட் போயிட்டு ஆண்டவரே, பரலோகத்துல இருந்து பரிசுத்த கரண்ட் வருவதாக ஆண்டவரே, பட்டம் தெரிவதாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஆமேன். அடி பாவி, எஸ்தர் ராஜத்தின்னு பேர் வச்சேன். அவங்கள மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி மூக்கு முட்டை தின்னுட்டு டிவிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க. அது என்னது? பரிசுத்த கரண்டா? முதல்ல நீ பரிசுத்தமா இரு. பைபிள் காலேஜ் போயும் திருந்தலையே ஏசப்பா. அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், திட்ட மாட்டீங்களே? திட்ட மாட்டேம்மா, என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அம்மா பதில் சொல்கிறேன். திட்ட மாட்டீங்கல்லம்மா? ஏம்மா திட்ட மாட்டேம்மா, சொல்லு. நான் பைபிள் காலேஜ் படித்தேன் இல்லைம்மா, ஆண்டவர் என்னை மிஷினரி ஊழியத்திற்காக அழைச்சிருக்காருமா. வெளியே போய் பண்ணட்டுமாம்மா? சரிம்மா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற, உனக்கு மிஷினரி அழைப்பு இருக்குதுன்னு சொல்கிற. போகணுமா போகணுமா அப்படிங்கிறத நான் அப்பாட்ட கேட்டுட்டு உனக்கு பதில் சொல்கிறேம்மா. அம்மா, உங்களை தாம்மா நம்பியிருக்கேன், நீங்கள் தாம்மா எப்படியாவது அப்பா கிட்ட பேசி அனுப்பி வைக்கணும். சரிம்மா, நான் அப்பாட்ட கண்டிப்பாக கேட்குறேன். நீனும் நல்லா ஜோம் பண்ணு. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட பேசணும். நானும் அப்பாட்ட கேட்டுட்டு உனக்கு பதில் சொல்கிறேன். அப்பா மிஷினரி ஊழியத்துக்கு போன்னு சொன்னால் அதுக்கு நான் எந்த ஒரு தடையும் இல்லை. அப்பா சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே உன்னை அனுப்பிடுதம்மா. என்னது மிஷினரி ஊழியமா? பொம்பளை பிள்ளை வீட்டுல வைக்காம காலை கெட்டு போய் இருக்கிற நேரத்துக்கு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்ப போறானா? பைபிள் காலேஜ் போனாலா, அழைப்ப வச்சானா, எங்கேயோ போறானா? ஆடி போய் ஆடி வந்துச்சான், ஆடி போய் அசந்து வந்துச்சான். அந்த கதையாலா இருக்கு? ஆமா, நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஒப்பு கொடுத்தாளா, ஊழியத்துக்கு போறாளா, அதுவும் மிஷினேரியா? இருக்கடி உங்களுக்கு, அவன் வரட்டும். ஐயோ ஏசப்பா, அம்மா அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், இதை சமாளிக்க முடியலையே. என்ன சத்தம்? என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாயா வா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாயா. என்னம்மா என்ன விஷயம்? உமாவா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னம்மா என்ன என்ன கேட்கணும்? என்னங்க, நம்ம அபி பைபிள் காலேஜ் படிச்சிருக்கால, மிஷினரி ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அவளும் மிஷினரியாக போக ஆசைப்படுறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பெர்மிஷனையும் அவள் கேட்குறா. அப்படியா? மிஷினரி ஊழியமா?
என்ன யோசிக்கிறான்? நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். பெரிய மனுஷனு தான் பேரு. என் பேச்ச யாரும் கேட்கறதில்ல. இந்த வயசான காலத்துல என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடிடலான்னு நினைச்சேன். அந்த குடுப்பனை எனக்கு எங்க இருக்கு? அவனும் கேட்கல, இவனும் கேட்கல. நல்லெண்ண வேப்பெண்ண வழக்குன எவ எங்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் போறேன். மாமா இப்போ எங்கம்மா போற? உனக்கு இப்போ என்ன? அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே? நானே இதை பற்றி பேசணும் தான் இருந்தேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்தோனி பார்த்தான். அவள் பையன் மைக்கிளுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க. நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், நல்ல சம்பந்தம். அவனை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊழியமாகுது, மிஷினரி ஆகுது. அப்புறம் போய் பார்க்க சொல்லு. பா எனக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வேணாப்பா, நான் மிஷினரியாக போக போகிறேன். என்னை அனுப்பி வைங்கப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன என்ன எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? பெத்தவங்களுக்கு தெரியும் சரியா எப்போ எதா பண்ணணும்னு. போய் வேலையை பாரு போ. என்னம்மா அபி, அழாதம்மா. அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் ஊழியத்தை செய்யுமா. நல்லா ஜோம் பண்ணுமா. சரியாம்மா? சரியாம்மா? சரியா? எப்படி? சி போ கிளவி. ச்சே, ஒரு படமும் நல்லா இல்லை, எல்லாம் விளம்பரமா வருது. மணிப்பூரில் இனக்கலவரம் மே மாதம் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை கலவரம் உச்சக்கட்டத்தில் இருந்த நாட்களில் மணிப்பூரில் சுமார் 60 திருச்சபைகள் சேதமடைந்துள்ளது. மணிப்பூரில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 2 இளம் பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணமாக்கி சாலையில் ஊர்வலமாக இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி நாட்டையே உலுக்கியுள்ளது. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். தேசம் அழிந்து கொண்டிருக்க அழைப்பையும் வரங்களையும் பெற்ற நீ ஏன் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? அழைத்தவரின் சத்தம் உன்னை மீண்டும் அழைக்கிறது. இனியும் தாமதியாதே, எழுந்து புறப்பட்டு உன் தரிசனத்தை நிறைவேற்று. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏசப்பா, என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா. என்னோட லைஃப்பில் ஏசப்பா, நான் உங்களை நிறைய டைம் அலட்சியம் படுத்தியிருக்கேன் ஏசப்பா. நீங்கள் உண்மையான அன்பை என்கிட்ட நீங்கள் காட்டும் போதெல்லாம் உங்கள் அன்பை விட்டு நான் போயிருக்கேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா. நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் ஏசப்பா. இனிமேல் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் பொறுப்பாக செய்வேன் ஏசப்பா. என்னை பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ எஜமானனே. என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்ன சீனியர் அக்கா கால் பண்ணுறாங்க? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ, பிரைஸ் லார்ட் ஜெனி அக்கா. பிரைஸ்லான்மா, நல்லா இருக்கியா? நம்ம காலேஜில் படித்த நம்ம ஏரியா பிள்ளைங்க எல்லாரையும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீயும் கண்டிப்பாக வந்துடுமா. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ப்ரேயர்மா, நீயும் வந்துடு. சரிக்கா, வந்துடுறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட்க்கா. என்ன எஸ்தர், எப்படி இருக்க? உன்னோட ஊழியங்கள்லாம் எப்படி போகுது? நீங்கள் ஃபோன் பண்ணுற முன்னால் வரைக்கும் ஒரு அலட்சியமான வாழ்க்கையை தான்க்கா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மீண்டும் என்னை அழைச்சாருக்கா, அவரோட அன்பை காட்டினாருக்கா. இப்போ நான் ஆண்டவருக்குன்னு உண்மையாக இருக்க விரும்புகிறேங்க்கா. அவருக்குன்னு ஊழியம் செய்ய ஆசைப்படுறேங்க்கா. ஓ அப்படியா, சூப்பர்மா. மோனிகா, நீ என்னம்மா பண்ணுற? ஏம்மா டல்லாக இருக்க? நான் என்னக்கா சொல்கிறது, பைபிள் காலேஜ் முடித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தேன். அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் நானும் பண்ணேன்க்கா. அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. எல்லாமே சேர்ந்து என்னையா
ஒரு இருளுக்குள்ளையும் பெருமைக்குள்ளையும் தள்ளிருச்சுக்கா. பாவத்துக்குள்ள சிக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடாது விட்டுறணும் முயற்சி பண்றேன், ஆனா முடியலக்கா. வாழ்க்கையே வெறுத்துருச்சு. இனியும் நான் எப்படிக்கா பயன்பட போறேன்? செத்துடலாம் போல இருக்குக்கா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் இங்க கூட வந்தேன்க்கா. நானு இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்க்கா. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலக்கா. என்னம்மா இப்படி சொல்ற? பைபிள் காலேஜ்ல ஆண்டவருக்கா எவ்வளவு வாஞ்சியா இருந்த, எவ்வளவு அழகா ஊழியம் பண்ண. இப்ப அந்நித்தியமான உலக காரியத்துக்கு போயிட்டேன்னு சொல்ற. அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தடுக்கிறதுக்கு பிசாசு பல கண்ணிகளையும் வலைகளையும் விரிக்க தான் செய்வான். நாம தாமா ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உன்னை குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் இப்பவும் மாறல. ஆண்டவர் உன்கிட்ட கேட்கறது, ஏன் பின்மாற்றத்துல போன, ஏன் உலகத்துக்குள்ள போனன்னு இல்லை. அவர் விரும்புறது மனம் திரும்பிய உன் இருதயத்தை மட்டும்தான். அழைத்தவரின் அழைப்பு இப்பவும் உன்னை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உன் பாவத்தை விட்டு அழைத்தவரை பின்தொடர்ந்து போ, உன்னை நிச்சயம் பயன்படுத்துவார். விழுந்து போன சிம்சோன் மனம் திரும்பும் போது அவனை பயன்படுத்திய அதே தேவன் நிச்சயம் உன்னையும் பயன்படுத்துவார். சோர்ந்து போகாது. நீ என்னம்மா பண்ற? நானாக்கா, ஆண்டவர் என்ன மிஷினரி ஊழியத்துக்காக அழைச்சாருக்கா. பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன். அவங்க, நீ பொம்பளை பிள்ளை, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, காலம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கக்கா. நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் செய்யலான்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அங்கே போய் பார்த்தா சுத்தமாக அதுக்கான வாய்ப்பே இல்லைக்கா. அங்கே மாமனார் மாமியார் பிள்ளைங்க கணவனு என் வாழ்க்கை 4 செவத்துக்குள்ளேயே அடங்கி போச்சுக்கா. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணுறாங்கக்கா. ஆனால் எனக்கு அது கொடுத்து வைக்கலக்கா. பாஸ்டர்ட்டு போய் சொன்னேன். அவரும், நீ பொம்பளைமா, உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கிட்டாருக்கா. ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணணும்னு நினைச்சா பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கவே கூடாதுக்கா. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். எனக்கும் வந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு ஊழியத்துல நிலைச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் தேவனோடு உள்ள உறவு தான் என்னை நிலைச்சு நிக்க வச்சது. இயேசுவை பார்த்த பேதுரு மூழ்கி போகல, சூழ்நிலையை பார்த்த பேதுரு தான் மூழ்கி போனான். அதே மாதிரி தான் நாமும் பலமுறை சூழ்நிலையை பார்த்து பார்த்து மூழ்கி போய்கிட்டே இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து மூழ்கி போகாது, அலட்சியத்தால அழைப்ப வீணடிக்காது, பின்மாற்றமா போய் படைத்தவரை ஏமாற்றாது. ஆமா பி, என்ன சொன்னீங்க? பெண்களா பிறந்தா பயன்பட முடியாதா? ஆண்டவர் தானே நம்மளை படைச்சாரு. அவர் தானே நமக்கு கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்தாரு. ஏன் நமக்கு முன்னால பயன்பட்ட பெண்களே இல்லையா? இவ்வளவு தடைகளா, இவ்வளவு படிகளா என்று யோசிக்காதீங்க. அவ்வளவு பெரிய உயரத்துக்கு போகணும்னா அத்தனை தடைகளையும் அத்தனை படிகளையும் தாண்டிதான் ஆகணும். வாய்ப்பில்ல, எப்படி பயன்பட போறேன்னு யோசிக்கிறீங்களா? கூர்மையாக்கப்பட்ட அம்புகள் எல்லாம் அம்பரா துணியில் வைக்கப்படுவதற்கான காரணம் போர்க்களத்தில் பயன்படுவதற்காக மட்டுமே தான். உடைக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? உலைக்களத்தில் வைக்கப்படும் உலோகமெல்லாம் உடைக்கப்படும், உருக்கப்படும், குலைக்கப்படும். ஆனால் உருவழிந்து போகாது, வல்லமையாய் உருவாக்கப்படும். நம்ம எல்லாரும் எழுப்புதல் எழுப்புதல்னு பேசிட்டே தான் இருக்கோம். ஆனா இன்னும் எழும்பாம உட்கார்ந்துட்டே தான் இருக்கோம். எழும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. வாங்க, நாமும் ஒரு தேவ சேனையாய் எழும்பி அநேகரை எழுப்பி